சென்னையில் சிலை கடத்தலில் ஈடுபட்ட தொழிலதிபர் தீனதயாளனின் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிலைகளை இறுதிக்கட்டமாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இன்று கோவை, மதுரை, சிவகங்கை, நெல்லை ஆகிய மண்டலத்திற்குட்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், கோயில் நிர்வாகிகள் தங்களுடைய எல்லைக்குட்பட்ட கோயில்களில் காணாமல் போன சிலைகள் கிடைத்திருக்கின்றனவா என்று ஆய்வு செய்து வருகிறார்கள். கோயில்களில் திருடப்பட்ட சிலைகளின் புகைப்படங்கள், எஃப்ஐஆர் நகல் உள்ளிட்ட ஆவணங்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்து அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். 3வது நாளாக நடைபெறும் ஆய்வில் இதுவரை 2 சிலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே சிலை கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தீனதயாளனை கைது செய்வதற்கு காவல்துறையினர் கொடுத்த அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. அவரை கைது செய்வது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து காவல்துறையினர் ஆலோசித்து வருகின்றனர். அடையாறில் இருக்கும் தீனதயாளனின் மற்றொரு வீட்டிலும் நீதிமன்றம் மூலம் அனுமதி பெற்று சோதனை நடத்த காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுவரை ஆழ்வார்பேட்டை வீட்டில் பதுக்கப்பட்டிருந்த 300க்கும் அதிகமான சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.